next generation devices without batteries. மின் கலன்களின்றி எதிர்கால மின் சாதனங்கள். வணக்கம், நான் சௌமியாயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வெப்பநிலையை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய, சுய ஆற்றலை ஏற்படுத்தி மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய சாதனங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த சாதனங்கள் குறிப்பாக வெப்பத்தில் இருந்து மின் சமிக்ஞைகளை பெற்று அதுவே தானாக என்ன பண்ணும்னா மின்சாரத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் போது என்ன செய்யும் அப்படின்னா, மாறுதிசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி மாறுதிசை மின்னோட்டத்தை நேர் மின்னோட்டமாக மாற்றும். அதாவது ஏசியை டிசியாக இதுவே கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் இதில் பயன்படுத்துகிறாங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய செமிகண்டக்டர் டிவைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதில் நேரோ பேண்ட் கேப் செமிகண்டக்டரான பிஸ்மத் டெலுரைடு பயன்படுத்தப்படுது. இந்த பிஸ்மத் டெலுரைடோட பண்பு நலன்கள் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்மத் டெலுரைடு எளிதில் நொறுங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்தாலும் இதில் இந்த ப்ராப்ளம் போக்குவதற்காக, இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இவங்க இதில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த பிஸ்மத் கூட சிலினியம், அப்புறம் அதே நேரத்தில் இந்த டெலுரைடோட இவங்க ஆன்டிமனி இந்த மாதிரியான உலோகங்களை கலக்கும் பட்சத்தில் இது நல்லா செயல்பாட்டில் இருக்கும். இது வெப்பத்தில் இருந்து, அதாவது அரை வெப்பநிலையை அதில் இருந்து மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போது மின் சமிக்ஞையில் அந்த மாறுதிசை, அந்த வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதுலேருந்து தொடர்பாக அது தானாக சுயமாக என்ன செய்யும் அப்படின்னா, இந்த செமிகண்டக்டரை பயன்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது மின்சாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதனத்தில் பேட்ரி இல்லாமல் இந்த பிஸ்மத் டெலுரைடை பயன்படுத்தினா அதன் மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பேட்ரியோட லைஃப்க்கு பதிலாக நம்ம இதை ரிப்ளேஸ் பண்ணலாம். பேட்ரியையே இந்த பிஸ்மத் டெலுரைடு ரிப்ளேஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, குவாண்டம் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்மத் டெலுரைடு அந்த மின்சாரத்தை, வெப்பநிலையிலிருந்து மின்சாரத்தை எடுக்குது. அப்புறம் அதை அந்த சாதனத்துக்கு குறிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடும், அதாவது டிசியாக மாற்றி கொடுக்குது. இதில் இந்த குவாண்டம் எஃபெக்ட் இதையெல்லாம் கடந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பர்ஃபெக்ஷன், இந்த குவாண்டம் எஃபெக்டில் ஏற்படக்கூடிய ஒரு சில குறைபாடுகள், அதன் மூலமாக இந்த வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம், இதையெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பிஸ்மத் டெலுரைடு குறிப்பாக நான்லீனியர் ஹால் எஃபெக்ட், இந்த நான்லீனியர் ஹால் எஃபெக்டையும் பயன்படுத்துது. இந்த நான்லீனியர் ஹால் எஃபெக்டில் 3 விதமான சிதறல்கள் இருக்குது. ஸ்கேட்ரிங் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்யூரிட்டி ஸ்கேட்ரிங், அதாவது இந்த மாசுக்களால் ஏற்படக்கூடிய இந்த சிதறல், அப்புறம் இந்த ஃபொனானால் ஏற்படக்கூடிய சிதறல், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதன் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெப்பத்தில் இருந்து மின்சாரத்தை கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த பிஸ்மத் டெலுரைடு பர்ஃபார்ம் பண்ண போகுது. இதை பற்றிய ஆராய்ச்சி குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி சேர்ந்த ப்ரொஃபஸர் டாங்ஷன் கி, குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், இந்த துறையில் இருக்கக்கூடிய டாங்ஷன் கி, அப்புறம் இவர்களோட பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நாங்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஷியாவோ ரென்ஷாவ் வாங், இவங்களுடைய டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வதேசத்தில் ஒரு ஆய்வுக்குழுவை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு குவாண்டம் எஃபெக்டை பேஸ் பண்ணி பேட்ரிஸை ரிப்ளேஸ் பண்ணணும், பேட்டரியை பயன்படுத்தக்கூடாது, ஒரு குவாண்டம் விளைவை மட்டுமே பயன்படுத்தி இயங்கக்கூடிய தன்மையில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவைசஸை உருவாக்குறது தான் இவங்களுடைய மோட்டோ. இதற்காக அவங்க இந்த பிஸ்மத் டெலுரைடை பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக எதிர்காலகட்டத்தில் உருவாகக்கூடிய சாதனங்களில் குறிப்பாக வியரபிள் டிவைசஸாக இருக்கலாம், அப்புறம் வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய தன்மையில் இயங்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய ஆராய்ச்சியோடைய வேகம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இவங்க இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செமிகண்டக்டர் தான் பிஸ்மத் டெலுரைடு.
பிஸ்மத் டெல்லரைடை வச்சு தான் இவங்க இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொள்கிறாங்க. இதனுடைய சிறப்பம்சமே என்னென்னா வெப்பத்தில் இருந்து மின்சாரத்தை உருவாக்குவது தான். அதனால தான் இந்த பிஸ்மத் டெல்லரைடை வந்து பயன்படுத்திட்டா இவர்கள் ஒரு சாதனத்துக்கு பேட்டரியை வந்து பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்காது. இந்த பேட்டரியோட லைஃப் டைம் இதையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பதிலாக ஒரு சுயமாக அந்த டிவைஸ்க்கு என்ன பவர் கன்சியூம் பண்ணணுமோ அதை அதுவே தானாக ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் வந்து இந்த டிவைசஸ் வந்து உருவாக்கப்படுது. குறிப்பாக வந்து குவாண்டம் விளைவை முன் நிறுத்தி தான் இந்த ஆராய்ச்சியை வந்து இவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குவாண்டம் விளைவை பயன்படுத்தி எப்படி மின்கலங்களே இல்லாத ஒரு சாதனத்தை உருவாக்குவது அப்படிங்கிற ஆய்வை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு டாபிக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சொன்னேன் ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரெண்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த குவாண்டம் எஃபெக்டை பேஸ் பண்ணி பேட்டரியே இல்லாத ஒரு டிவைசஸ் வந்து ஏற்படுத்துறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நாம் வந்து வேறு புது விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.